தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால்நல்லூர் ஊராட்சியில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் இடத்திற்கு அருகே ஆழ்துளை கிணறு அமைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், பொதுமக்களினுடைய இந்த அதிர்ச்சிக்கான காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? பின்னணி என்ன? விவரங்கள் என்ன? சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பால்நல்லூர் கிராமத்தில் பள்ளிக்கூட தேவையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சிமெண்ட் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் சாலை குறுகலாக இருப்பதால் பொதுமக்கள் நீண்ட நாள கோரிக்கையை ஏற்று சாலை விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வந்த இடத்தில் சாலையிலேயே போர்வெல் இயந்திரம் மூலம் துளையிட்டு ஆழ்துளை கிணறு, அதாவது அவர் 1000 அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைத்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சாலை விரிவாக்க பணிகள் பாதிக்கப்பட்டு பணிகளை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து நாம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதற்கு ஆழ்துளை கிணறு அமைக்க ஒரு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும், ஆகவே இன்றுக்குள் அதனை சரி செய்து விடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். சாலையிலேயே ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலை விரிவாக்க பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.